ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர் எக்ஸ்டி. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் ஆப் டெவலப்மெண்ட் ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணீங்க, பட் அதில் பேசிக்ஸாக நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு தெரியுமா? தெரியலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃப்ளட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளட்டர் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக யூஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் கிட். அது ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் அயானிக் மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதை வந்து இது யார் டெவலப் பண்ண முடியும்? கூகுள் தான் டெவலப் பண்ணாங்க. ஃப்ளட்டரை எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஆப் டெவலப் பண்ணணும்னா ஜாவா காட்லினில் வந்து தனியாக கோட் ரெடி பண்ணணும். இல்லை iOSல ஆப் டெவலப் பண்ணணும்னா ஸ்விஃப்ட் லாங்குவேஜில் கோட் எழுதணும். இல்லை விண்டோஸ் இல்லை லினக்ஸ் மேக் அதுக்கெலாம் வந்து C++ல வந்து கோட் எழுதணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அதிகமாக டைம் செலவாகுது அண்டு தனித்தனி ஆளுங்களே வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து கூகுளே டெவலப் பண்ணது தான் ஃப்ளட்டர் ஃப்ரேம். இதில் வந்து சிங்கிள் கோட் பேஸ்ட். அதாவது நீங்கள் இதில் வந்து ஒரு லாங்குவேஜை படித்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் ஆப் டெவலப் பண்ணலாம். iOS, விண்டோஸ், மேக் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ளட்டருடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஃப்ளட்டரில் இருக்கிற இன்னொரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சேஞ்சஸ் உங்கள் அப்ளிகேஷன் கோடில் பண்ண உடனே வந்து அவுட்புட் பார்த்துக்கலாம். மற்ற ஃப்ரேம்வொர்க்லாம் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைன்றனால தான் ஃப்ளட்டரை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஃப்ளட்டர் எடுக்கிறதுக்கான ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ஃப்ளட்டரில் நமக்கு ஒர்க் பண்ணால் தானே அந்த ஒரு நாலேஜ் தெரியும். ரியல் டைம் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வந்து ஃப்ளட்டரை ஏற்றி நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம சேனல்லே வந்து ஃப்ளட்டர் செட்டப் வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ளட்டரை வந்து தன்னோட சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியாதவங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2 வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஃப்ளட்டரில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது டாட் ப்ரோக்ராமிங். அதை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். டாட் ப்ரோக்ராமிங் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். டாட் படிச்சிங்கன்னா இதில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்டு தனியாக டெவலப் பண்ணணும்னா ஜாவா இல்லை காட்லின் படிக்கணும். இல்லை iOS டெவலப் பண்ணணும்னா ஸ்விஃப்ட் படிக்கணும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் டாட் படிச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். ஃப்ளட்டருடைய ஆர்கிடெக்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து விட்ஜெட்ஸ் கணக்கு தான். அதாவது விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஃபோன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா கிளாக்குக்கு ஒரு விட்ஜெட் அண்ட் கேலண்டர் அந்த மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து எல்லாமே விட்ஜெட் பேஸ்டு தான். விட்ஜெட்லேயே வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னு இருக்குது, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டும் இருக்குது. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா உங்கள் அப்ளிகேஷனில் எதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஃபாண்ட்டோ இல்லை தீமோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யூஸரோட இன்ட்ராக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலேயே அதை மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணி அதை வந்து டிஃபைன் பண்ணணும். இல்லை எனக்கு யூஸர் இன்ட்ராக்ஷன்ஸ் பொறுத்து வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இது மாறணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதை வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விட்ஜெட்ஸ்லேயே வந்து கோர் கான்செப்டுடைய விட்ஜெட்ஸை பார்க்கணும். அதாவது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிற விட்ஜெட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் விட்ஜெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்ஃபுல்குள்ளே வந்து கண்டென்ட் பாடின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அதில் வந்து காலம் அண்ட் ரோன்னு சொல்லி 2 டைப் இருக்குது. காலம் எல்லாமே வந்து நம்ம வெர்டிகலி அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம அப்ளிகேஷன்ஸில் எதெல்லாம் வந்து வெர்டிகலாக அரேஞ்ச் பண்ணுவோம். ரோஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசான்டலாக அரேஞ்ச் பண்ணுவோம்.
இதுதான் வந்து ரோ அண்ட் காலமோட யூசேஜ். ரோ அண்ட் காலம் வச்சுட்டு மெயின் யூசேஜ் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்னு ஒன்று இருக்கு. காலம் ரோ கண்டெய்னர் இருக்கு, இமேஜ் விஜெட் இருக்கு, இந்த மாதிரி எலிவேட்டட் பட்டன், நிறைய டைப்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து எது எசென்ஷியலாக இருக்குன்றத வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு காமிக்கிறேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எசென்ஷியலாக கற்று வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் இந்த கோர் கான்செப்ட் தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா ஃப்ளட்டரையும் உங்களுக்கு அந்த பேஸ் நல்லா கவர் ஆகும். ஸோ இந்த இந்த லிஸ்ட்டில் கொடுத்தபடி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சாலிடாக ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஓன் இதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். அந்த கோர் கிட்ட டெவலப் பண்ணதுக்கப்புறமா இன்டெப்த்தாக அந்த கோர் பார்த்தீங்கன்னா கோருக்குள்ளே பிரான்ச்சாக பிரிஞ்சு அனிமேஷன் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏபிஐ லிங்க் பண்ணுறது, டேட்டா பேஸோட லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கும். வாஸ்ட் அமௌண்ட்ல வந்து லைப்ரரிஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ், டிபெண்டன்சின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃப்ளட்டரில் முக்கியமாக டிபெண்டன்சி சொல்லியிருந்தாலே டிபெண்டன்சிஸை வந்து ஒரு பேசிக் டிபெண்டன்சிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். டிபெண்டன்சி ஒரு தனி கேட்டகரி வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது எதுக்குன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸில் உங்கள் யூஐயை வந்து நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. யூஐ டிசைன் பண்ணிட்டு அதில் டெவலப்மெண்ட் பேஸ்டாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும், ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கே டிஃபைன் பண்ணுவீங்கன்னா இந்த செட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு சர்டன் லிஸ்ட் ஆஃப் விஷயம், இன்ஃபர்மேஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து எனக்கு வந்து வரணும், இல்லை இந்த ஸ்லைட் பண்ணால் எனக்கு இப்படி வரணுன்றது எல்லாத்தையுமே வந்து இந்த செட் ஸ்டேட் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சின்டெக்ஸ் இருக்கு. வாய்டு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து உங்கள் கண்டென்ட் பாடிக்குள்ள வந்து நீங்கள் கால் பேக் பண்ணிக்கலாம். அப்படி கால் பேக் பண்ணுறப்போ அங்கே நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பீங்களோ, இஃப் கண்டிஷனோ இல்லை சம்திங் உங்களுக்கு என்ன அந்த மேஜராக ஃபங்க்ஷனோ அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை கால் பேக் பண்ணி நீங்கள் யூஸரோட இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ அந்த இது ட்ரிகர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கும். அதுதான் செட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லி அது ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ளட்டரில். ஸோ அதையுமே கற்றுக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ ஒரு பிகினர் லெவலுக்கான ஒரு பேஸை கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணுமா, ஜஸ்ட் இதில் வந்து கிரியேட் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதை தாண்டி வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கறது வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து பார்ப்போம். ஃப்ளட்டரோட ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தனி ஃபோல்டர் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர்ஸோட டைரக்டரிக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ளட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் இதே மாதிரி நான் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டேன்னா இந்த ஃபைலோட ரூட் பார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்டுக்குள்ளே போய்க்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கிரியேட் இப்போ ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லி அந்த அப்ளிகேஷன் நேம் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும், எக்காந்து ஒன்று கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது. டெஸ்ட்னு கொடுக்குறோம்னா இதை பாருங்க, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓவரால் ப்ராஜெக்ட் அட்மின் ஃபைல் ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து சிடி டெஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைலோட இதுக்கு மூவ் ஆயிரும். தென் நீங்கள் வந்து விஎஸ் கோட லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விஎஸ் கோட உங்களோட எடிட்டருக்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும்னா கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக விஎஸ் கோடுக்கு வந்து இது மூவ் பண்ணி கொண்டு போகும். சரிங்களா, கொண்டு வந்துருச்சா. வந்த உடனே இந்த லிப் ஃபோல்டரில் போயிட்டு மெயின் டாட் ஃபைல் பண்ணலாம். அந்த யூஸ்வலாக இருக்கக்கூடிய டெமோ கோட் இருக்கும். இதை ரன் பண்ணி பாருங்கள், இல்லை இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜில். தென் டாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பேஸ் லெவல் வரைக்கும் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு
ஃப்ளட்டர்லேயே வந்து இன்டர்மீடியட் நீங்கள் அடுத்து என்ன படிக்கணும், தென் அதில் வந்து அட்வான்ஸ் லெவலில் என்ன பண்ணணும், தென் ஓவராலாக ஃப்ளட்டரை மாஸ்டர் பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்ன வேணுன்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.